ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ கைஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ்க்காக வார்ம் அப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வார்ம் அப் சீரிஸில் நம்ம 2A மெயின்ஸ்க்கான டாபிக்ஸ் வந்து 2 டாபிக், ஒரு நாளைக்கு 2 டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு டாபிக் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இன்னொரு டாபிக் நம்மளுடைய ஆப்லேயும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு புதுசாக ஒரு யூனிட் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய 2A மெயின் சிலபஸில், அதுக்கப்புறம் 2 மெயின் சிலபஸில் ரெண்டாவது இருக்கக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிற சாப்டர் தான் வந்து ரெண்டாவது யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதில் உள்ள ஒரு முக்கியமான டாபிக் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது கொஞ்சம் புது யூனிட். நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் படிக்காத நிறைய விஷயங்கள் வந்து இதில் வரும். மித்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரிலிம்ஸில் என்ன படிச்சிருந்தீங்களோ ஆல்மோஸ்ட் அதே தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஆனால் இந்த யூனிட் 2 பொறுத்தவரை இதில் 2 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஸோ யூனிட் 2 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஸோ முதல் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பாலிட்டி. ஸோ நார்மலாக நீங்கள் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஜுடிஷியல், இந்த மாதிரி பேசிக்கான பாலிட்டி சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ரெண்டாவது ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிட்டை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு ப்ராப்பரான சோர்ஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இதை பொறுத்தவரை ஒரு பசங்களுக்கு மெயினான சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இதுக்குன்னு ப்ராப்பராக சோர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய விஷயத்துக்கு நீங்கள் ஓனாக நோட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற யூனிட் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடா 247 ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய அடா 247 ஆப்பில் டெய்லியும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட என்டிபிசிக்கு ஒரு 2 கிளாஸ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் டிஎன்பிசிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ் கிட்ட ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. குரூப் 2, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதேமாதிரி 2A மெயின்ஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கிட்டத்தட்ட டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு 5 ஃப்ரீ கிளாஸ் போகுது. நீங்கள் இந்த 5 ஃப்ரீ கிளாஸை ப்ராப்பராக அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும், எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய அடா 247 ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கரண்ட்டில் நம்ம அடா 247ல் 2A மெயின்ஸ், ஸோ 2A சிபிடி மெயின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான எக்ஸ்க்ளூசிவான கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த கிளாஸை பொறுத்தவரை இது வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சிலபஸில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கும். ஸோ ஜிஎஸ் இருக்கும், அதேமாதிரி தமிழ், இங்கிலீஷு, அதுக்கப்புறமா ரீசனிங், இந்த மாதிரி நம்மளுடைய சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ 2A மெயின்ஸில் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நடத்திடுவோம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2, ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டினை இயர் பை இயர் வந்து கொஸ்டினோட அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கோப்பப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சமச்சீரை விட்டு அடுத்த சோர்ஸ் நிறைய நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து இது கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் பேஸு ப்ளஸ் அது இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சில ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரம் இருக்குது, அதேமாதிரி ஜாகிரஃபினா மாஜித் ஹுசைன் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சமச்சீரை தாண்டி சில விஷயங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டிஎன்பிசியில் நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதை வர இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தால் நிறையா கொஸ்டின். ஸோ நம்ம பசங்க எல்லாமே வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான நிறையா கொஸ்டின் வந்து எதில் தான் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் புக், ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் போக. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய கிளாஸை பொறுத்தவரை பேஸ் வந்து சமச்சீர் புக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அட்வான்ஸ்டு புக்ஸும் சேர்த்து தான் கிளப் பண்ணி தான் நடத்துவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்ம செஷன் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் கொடுக்குற நோட்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனல் சோர்ஸ் வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேட்சில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இதோட ஒரிஜினல் ஃபீஸ் வந்து 3882. எவ்வளோ? 3882 ரூபா ஃபீஸு. ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பன் கோட் கேட்கும். அதில் Y913, ஸோ Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 650 ரூபாய் 17% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா மறந்துடாமல் Y913 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் கோடு வந்து யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பெற்றுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா RRB JEEக்கான எக்ஸாம் போயிட்டுருக்கு, எலக்ட்ரிக்கலுக்கான கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் டிஎன்யூஎஸ்ஆர்பி குரூப் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த
கோர்சஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இதான் வந்து அடா டீம். ஸோ தமிழ்நாட்டில் டாப் எஜுகேட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நடத்த போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க நம்மளுடைய சிலபஸ். யூனிட் 2 உடைய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய சிலபஸ். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 2. ஸோ யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா ஒரு 30 கேள்விகள் கேட்பாங்க. எவ்வளோ கேள்விகள்? ஒரு 30 கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 30 கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து. ஓகேங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 30 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் 2A பொறுத்தவரை எல்லா கொஷினுமே வந்து அப்ஜெக்டிவ் தான், அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஆனால் கொஷின்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? ரொம்ப ஃபேக்சுவலாக கேட்க மாட்டாங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் கூட ஓரளவுக்கு ஃபேக்சுவலாக கேட்பாங்க. ஆனால் மெயின்ஸை பொறுத்தவரை முழுக்க கான்செப்சுவலாக தான். ஓகேங்களா? ஸோ கான்செப்சுவலாக தான் மட்டும்தான் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ இந்த சாப்டரை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து இதிலிருந்து தான் கேட்பாங்க. அப்படின்னா இந்த இதிலிருந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதிலிருந்து இந்த கிராம சபா அப்படிங்கிற இந்த டாபிக் வர. ஓகேங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்து கிராம சபா அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ 30 மார்க் அப்படின்னா 30 மார்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க் வந்து இந்த டாப்பிக்கில் தான். இதான் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்காக படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்காக பாலிட்டி படிச்சிருப்பீங்கல்ல? ஸோ அதில் உள்ளதான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லக்ஷ்மிகாந்த் புக்கு தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். என்ன புக்கு? இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கு வந்து நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. அதே இது நீங்கள் தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான புக் இருக்குது. வெங்கடேசன் புக் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரசேகர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த புக்கில் ஏதோ புக் படிச்சுக்கோங்க. சமச்சீர் மட்டும் இந்த சாப்டருக்கு வந்து பத்தாது. இந்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு பாலிட்டியோட கிளப்பாகிறதுனால உங்களுக்கு பூபதி ராஜா சார் வந்து இந்த டாபிக் வந்து எடுப்பாங்க. ஸோ நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த செகண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த இதிலிருந்து ஸோ இது வர உள்ள இந்த செகண்ட் டாபிக் நம்ம பார்க்க வரோம். ஸோ இதிலிருந்து கொஷின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 10 மார்க் இதிலேருந்து கேட்பாங்க. ஒரு 10 கொஷின்ஸ் வந்து இதிலிருந்து கேட்பாங்க. அப்போது மெஜாரிட்டி வந்து இதிலிருந்து தான் கேட்பாங்க. இந்த முதல் பார்ட்டில் இருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் தான் வந்து கேள்வி கேட்கறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் முதல் பார்ட்டில் அதிகமான கொஷின் கேட்பாங்க. அடுத்து 2வது பார்ட்டிலேருந்து கொஷின் கம்மியாக தான் கேட்பாங்க. ஓகே சார், இதுக்கு என்ன புக்கு ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இதை பொறுத்தவரை நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாட்டில் ரீசெண்டாக அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அது இல்லாமல் புக்ஸை பொறுத்தவரை இதுக்கு கன்சல்டேட் புக் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வெங்கடேசன் அப்படிங்கிற புக் இருக்கும். தமிழ்நாடு ஆளுமை அப்படிங்கிற மாதிரி, தமிழ்நாடு ஆளுகை அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? அந்த புக் வந்து வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து புக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எல்லா பப்ளிகேஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த புக் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டாப்பிக்கில் வந்து கண்டென்ட் அந்த புக்கில் இருக்காது. அந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன தான் பண்ணிக்கணும்னா கூகுளில் ரெஃபர் பண்ணி நீங்களாக தான் வந்து ஓன் நோட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த சாப்டரில் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சாப்டரோடைய ஒரு ஓவர்வியூ. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி கேஸ், இதில் வந்து இங்கிலீஷோடைய இது மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷோட இது மட்டும் தான் இருக்குது, தமிழோடைய. ஸோ அதனால் நான் என்ன இருக்குது அப்படிங்கிறத தமிழ்லேயும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நேச்சர், எவாலுவேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய நேச்சர் என்ன? ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய எந்த மாதிரியான நேச்சர் இருக்குது, எப்படி ஸோ பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இப்போ வர தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எந்த மாதிரியான ஒரு பரிணாமத்தில் வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி இதில் படிப்பீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன? ஸோ சென்ட்ரல் தமிழ்நாட்டுடைய அந்த செக்ரட்டரியேட்லேருந்து அடுத்து டிஸ்ட்ரிக்டில் கீழே உள்ள வர என்னென்ன வகையான அமைப்பு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு முக்கியமான நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து படிப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் முக்கியமான ஆஃபீஸர் யார் அப்படின்னா செக்ரட்டரி. ஸோ தமிழ்நாட்டிலே உள்ள இருக்கிறதுல தமிழ்நாட்டிலே உள்ள ஹையஸ்ட்
ஹை பவர் கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு ஹை அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ரட்டரியேட். ஸோ ஆல்மோஸ்ட் செக்ரட்டரியேட் அப்படிங்கிற ஒரு செக்ரட்டரியாக யார் இருப்பா அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் செக்ரட்டரியாக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியமான விஷயம் எது அப்படின்னா இந்த செக்ரட்டரியேட், தலைமைச் செயலகம் இருக்குல்லையா, செக்ரட்டரியேட். ஸோ இதான் வந்து தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹப். ஸோ தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை இந்த செக்ரட்டரியேட்லேருந்து என்ன ஆகுது, பவர்ஸ் வந்து அடுத்தடுத்த ஆர்கனைசேஷனுக்கு பிரிஞ்சு போகுது. இந்த செக்ரட்டரியேட் அப்படிங்கிறதா சென்டர், தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மையப்புள்ளி தான். ஸோ இங்கே இருந்தால் வந்து பவர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து எங்கே இருந்தால் பவர் பிரிஞ்சு போகுது, இந்த செக்ரட்டரியேட்டில் இருந்தால் பவர் பிரிஞ்சு போகுது. இந்த செக்ரட்டரியேட்டில் முக்கியமான நபர் யார் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி. ஓகேங்களா? ஸோ சீஃப் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நபர். ஓகேங்களா? ஸோ சீஃப் செக்ரட்டரி தான் வந்து ரொம்ப முக்கியமான நபர். ஸோ அவர் கீழே யார் இருப்பா அப்படின்னா அடிஷனல் செக்ரட்டரி இருப்பாங்க, அடுத்து பிரின்சிபல் செக்ரட்டரி இருப்பாங்க. இது எல்லாமே வந்து சென்ட்ரல் லெவலில் உள்ள முக்கியமான, தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் உள்ள முக்கியமான ஆஃபீஸர்ஸ் யார் யார். ஸோ முக்கியமாக வந்து சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் இருப்பார். அதுக்கப்புறம் கூடுதல் செயலர், அடிஷனல் செக்ரட்டரி, அடுத்து வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி. இவங்க எல்லாமே வந்து ஸ்டேட் லெவலில் முக்கியமான ஆஃபீஸர். ஸோ அப்போது நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா இந்த செக்ரட்டரியேட்னா என்ன, செக்ரட்டரியோட வேலைகள் என்ன, அங்கே யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத ஓவர்வியூ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாப்டரில் படிப்பீங்க. அடுத்து சீஃப் செக்ரட்டரி அப்படின்னா இவர் யார், இந்த போஸ்டிங் எப்போ கொண்டு வந்தாங்க, இவருடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, சீஃப் செக்ரட்டரி ஆனால் தகுதி என்ன அப்படிங்கிற மாதிரி ஓவரால் விஷயங்கள் இதில் படிப்பீங்க. அதே மாதிரி தான் அடிஷனல் செக்ரட்டரி அப்படின்னா அவருடைய வேலைகள் என்ன. மெயினாக இதில் வர்ற ஆஃபீஸர்ஸோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கும்போது என்ன கேட்பாங்க அப்படின்னா விஏஓட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கலெக்டரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்குறது வந்து இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு தான் யாருக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை முடிஞ்சிருச்சா. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் முடிஞ்சு. ஸோ ஸ்டேட்டு கீழே இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சா. ஸோ ஸ்டேட்டு கீழே யார் இருப்பா, டிஸ்ட்ரிக் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக். ஸோ அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடுடைய டிஸ்ட்ரிக் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமான நபர்கள் யார் இருக்காங்க அப்படின்னா ஸோ டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருப்பார். ஸோ யார் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஹெட் யார், கலெக்டர். ஸோ கலெக்டர் இருப்பார். கலெக்டர் கீழே டிஸ்ட்ரிக்ட் டிஆர்ஓ இருப்பார், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருப்பார். அடுத்து ஆர்டிஓ, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். அடுத்து தாசில்தார், அடுத்து பிடிஓ, அடுத்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அடுத்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதெல்லாமே தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வில்லேஜ் வர உள்ள முக்கியமான ஆஃபீஸர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக்டில் வில்லேஜ் லெவல் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வில்லேஜ் வரை உள்ள முக்கியமான ஆஃபீஸர்ஸ் யார், கலெக்டர். ஸோ டிஸ்ட்ரிக்டில் ஒரு டாப் யார், கலெக்டர். ஸோ கலெக்டருக்கு கீழே யார் இருப்பாங்க, டிஆர்ஓ இருப்பாங்க. ஸோ டிஆர்ஓக்கு கீழே ஆர்டிஓக்கு கீழே தாசில்தார், அடுத்து பிடிஓ, அவங்களுக்கு கீழே விஏஓ அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டகரியில் தான் என்ன இருப்பாங்க தமிழ்நாட்டில் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இந்த ஒவ்வொரு நபர்கள் இருக்காங்கல்ல, கலெக்டரு, அதுக்கப்புறம் ஸோ 1, அடுத்து 2 டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸரு, அடுத்து 3 ஆர்டிஓ, அடுத்து 4 தாசில்தார், அடுத்து 5 பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு, அடுத்து 6 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், 7 வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்படிங்கிற மாதிரி இந்த 7 நபர்களுடைய ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஸோ இவங்களுடைய ரோல்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு 4-5 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்து கலெக்டரோட ஃபங்க்ஷனு, இதில் எது வந்து விஏஓடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்லை இதில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து விஏஓடைய ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக படிச்சுக்கணும். யார் யாருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ யார் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸோ இதோட என்னாச்சு முக்கியமான ஆஃபீஸர்ஸ் பற்றிலாம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஸ்டேட் லெவலில் யாரெல்லாம் முக்கியமான ஆஃபீஸரு, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் டு வில்லேஜ் லெவலில் யாரெல்லாம் முக்கியமான ஆஃபீஸர்ஸு, அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த கவர்னன்ஸ்லாம் வந்து தமிழ்நாடோட கவர்னன்ஸ் பாலிசி இருக்கும். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய பாலிசி நோட்ஸ் இருக்கும். இந்த பாலிசி நோட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் ஒரு சில பாலிசி நோட்ஸ் சொல்லுவேன், ஒரு சில மினிஸ்ட்ரிஸோட பாலிசி நோட் சொல்லுவேன். அந்த மினிஸ்ட்ரிஸோட பாலிசி நோட் நீங்கள் கம்பல்சரியாக படித்து ஆகணும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலிசி நோட்ஸ்லேருந்து டேரெக்டாக கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிசி நோட்ஸ் கம்பல்சரியாக படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அடுத்து கவர்னன்ஸ் பாலிசி. ஸோ கவர்னன்ஸ் பாலிசி தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு கவர்னன்ஸ் இருக்குது, அதே மாதிரி மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ். தமிழ்நாட்டில் கவர்னன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு எக்கச்சக்கமான திட்டங்கள் கவர்னன்ஸ்க்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து போடுறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடுடைய முக்கியமான கவர்னன்ஸ் ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து படிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தமிழ்நாடு மொபைல் கவர்னன்ஸ் என்னென்ன ஆப் கொண்டு வந்திருக்காங்க,
தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன ஆப் கொண்டு வந்திருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துட்டு இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது, இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தமிழ்நாடுடைய பிளாக் செயின் டெக்னாலஜி, தமிழ்நாடுடைய அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சம்திங் இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் கவர்னன்ஸில் என்னென்னலாம் தமிழ்நாட்டில் அப்டேட் நடந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரண்ட்டில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்டு அண்டர்டேக்கிங் அண்ட் ஏஜென்சி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ், நிறையா அண்டர்டேக்கிங்ஸ், ஸோ நிறையா இப்போ இந்த தாட்கோ இந்த மாதிரி சிட்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய நிறையா பாடிஸ் இருக்குது. ஸோ நிறைய பாடிஸ், நிறைய முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன, அந்த பாடிஸ்லாம் என்ன, அது எப்போ கொண்டு வந்தாங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்பெஷலைஸ்டு அண்டர்டேக்கிங், ஸோ ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்டு அண்டர்டேக்கிங் அண்ட் ஏஜென்சிஸ், என்னது ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்டு அண்டர்டேக்கிங் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில், ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்டு அண்டர்டேக்கிங் அண்ட் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கடுத்து ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இது வந்து இது பொறுத்தவரை நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்லேருந்தே படிச்சுக்கிறது நல்லது. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்லேருந்து இப்போ கரண்ட்டில் இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் வர என்னென்ன முக்கியமான நலத்திட்ட உதவிகள் வந்து பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசாங்கம் என்னெல்லாம் முக்கியமான நலத்திட்ட உதவிகள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ முக்கியமான நலத்திட்ட உதவிகள், தமிழக அரசாங்கம் என்னென்ன முக்கியமான நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஸ்கீம்ஸை பொறுத்த நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன, அந்த ஸ்கீம்ஸோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அந்த ஸ்கீம் எதுக்காக போடப்பட்டது, எந்த ஆண்டில் போடப்பட்டது. ஸோ இது வந்து நான் 1990 பார்த்தா போதும். ஸோ நான் ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து சொன்னேன், இது 1990 1990 ஸோ 1990 என்னென்ன முக்கியமான திட்டங்கள், ஸோ தமிழக அரசாங்கம் என்னென்ன முக்கியமான ஸ்கீம்ஸ், என்னென்ன முக்கியமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமோடைய இஷ்யூஸ் என்ன, சேலஞ்சஸ், இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ப்ரிலிம்ஸ் மீன்ஸ் அப்ஜெக்டிவ் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சப்போஸ் நீங்கள் 2 மெயின்ஸ் எழுதுறீங்க, ஸோ 2 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதுறீங்க இல்லையா, அந்த மாதிரி 2ல் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது எப்போ முக்கியம் அப்படின்னா, இது வந்து இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்ச் வந்து எப்போ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் 2 மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கீம் ஏதாச்சும் ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு அந்த ஸ்கீமில் என்னென்ன நடைமுறை சவால்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை வந்து படிச்சுக்கணும். அதுக்கடுத்து இம்பாக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவுமே வந்து என்ன அப்படின்னா மெயின் சம்மந்தமான விஷயம். ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கேள்வி கேட்பாங்க. ஸோ தமிழக அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமான என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமான என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஏதாச்சும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி நோட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாலிசி நோட்ஸில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாலிசி புதுசாக ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க, கவர்னன்ஸ் பாலிசியோ இல்லை சம்திங் கவர்னன்ஸ் வந்து ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பாலிசியிலேருந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வேறு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எப்படி இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தமிழக அரசாங்கம் நிர்வாகம் சம்மந்தமாக நிறைய ஸ்கீம்ஸும் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ நமக்கு வந்து 2A பொறுத்தவரை அப்ஜெக்டிவில் தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எதுவும் மனப்பாடம் பண்ணி போய் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி 4 ஆப்ஷன் வச்சுட்டு இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதனால் நமக்கு வந்து எது தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். ரொம்ப குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸர் 2 ஆஃபீஸருடைய இது கொடுத்துட்டு டெசிக்னேஷன் கொடுத்துட்டு இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பவர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் 2 மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து 2 மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து படிச்சுக்கோங்க. 2A அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக இது பண்ணால் போதும். ஓகே கைஸ், ஸோ அடுத்து
நம்ம இப்போ சில டாபிக் வந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை இதுதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை ஃபஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பார், அவர் கீழே டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லேஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கு கீழே டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆர்டிஓ ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருப்பார். அப்படின்னா சப் கலெக்டர். ஸோ சப் கலெக்டரும் வந்து ஆர்டிஓ ரெண்டுமே வந்து ஒன்று தான். இந்த ஆர்டிஓ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரி ஆஃப் தாசில்தார்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தாலுக் தாசில்தார் இருப்பார், அதே மாதிரி நார்மல் தாசில்தார் இருப்பார். அதுக்கு கீழே டெப்டி தாசில்தார், ஜோனல் தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், விஏஓ, அடுத்து வில்லேஜ் அசிஸ்டன்ட். இதுதான் வந்து தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். இது எல்லாமே வந்து மித்த டிபார்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் நமக்கு இப்போ தேவை கிடையாது. ஸோ நம்மளுடைய சிலபஸில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் உள்ள ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து இதில் உள்ளது மட்டும் பார்த்தா போதும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஆஃபீஸர், ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், விஏஓ, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஆஃபீஸர்ஸோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். ஸோ நான் எப்படி கொடுக்குறோன்னா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேலன்ஸ் என்னென்ன ஆஃபீஸர்ஸ்லாம் நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஆஃபீஸர் யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டிங். ஸோ டிஸ்ட்ரிக்டே வந்து ஹெட் யார்? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை டிஸ்ட்ரிக்டே ஹெட் யார் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்டே வந்து ஹெட். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யார் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக போடுவாங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். யாரெல்லாம் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் வாங்கியிருக்காங்களோ ஸோ அவங்கள மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து 2 கேட்டகரி, 2 முறையில் வரலாம். ஒன்று நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ்ஸாக வரலாம். அப்படி இல்லைனா தமிழ்நாடு லெவலில் அந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து குரூப் 1 டெப்டி கலெக்டரை வந்து நீங்கள் ப்ரொமோஷனில் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸாகவும் நீங்கள் வந்து வரலாம். 2 கேட்டகரி, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று யூபிஎஸ்சி எழுதும், சப்போஸ் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகலாம். அப்படி இல்லைனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியும் ஆகலாம். பட் யூபிஎஸ்சி எழுதினீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே ஸோ ஒரு 4-5 வருஷத்தில், 4-5 வருஷம் கூட ஆகாது, அதுக்கு முன்னாடியே வந்து உங்களை டேரெக்டாகவே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கிடுவாங்க. பட் யூபிஎஸ்சி அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எழுதி குரூப் 1 வந்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 8 to 10 வருஷத்துக்கு ஆகும். ஸோ அது வரை நீங்கள் வந்து என்ன பண்ணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உருவாகின ஒரு போஸ்டிங் கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே உருவாகின ஒரு போஸ்டிங் தான் என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓகேங்களா? ஸோ மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து எப்போ இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்த ஒரு போஸ்டிங் தான் என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை நம்ம எல்லா விஷயங்களுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தமான, எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம பிரிட்டிஷ் டயத்தில் எப்படி நம்மளை ஆட்சி செஞ்சாங்களோ அதே தான். ஏன்னா நம்ம புதுசாக எதுவும் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சதை பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேர் அந்த ஆட்சியில் வந்து இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரிட்டிஷோடைய மெத்தடில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ அதே முறையில் நம்ம வந்து ஆட்சி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் ஃபஸ்ட்டு யார் கொண்டு வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1772 தான் இந்த போஸ்டிங் வந்து கொண்டு வர்றாங்க. இந்த போஸ்டிங்கை உருவாக்குனது யார்? வாரன் ஹேஸ்டிங். யார்? வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த போஸ்டிங்கை உருவாக்குறாரு. ஸோ இந்த கலெக்டர் ஃபஸ்ட்டு அந்த பேர்லேயே வந்து உங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ கலெக்டர் அப்படின்னா என்னென்னா ஆரம்பத்தில் இந்த போஸ்டிங் உருவாக்குனதுக்கான காரணம் மாநிலத்தையோ இல்லை மாவட்டத்தையோ ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கலை. ஸோ எதுக்காக தான் இந்த கலெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் உருவாக்குறாங்க அப்படின்னா ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ வரி வசூலிக்கிறதுக்காக தான். ஸோ ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருவாயை வசூல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கலெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கலெக்டருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சில நீதி பவரும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஸ்டார்டிங்கில் 1772 முக்கியமாக கலெக்டர் பதவி உருவாக்குனது எதுக்காக, ரெவன்யூக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ எதுக்காக, ரெவன்யூ கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து 1787 மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கலெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு எக்ஸ்ட்ரா சில பவர் வந்து கொடுக்குறாங்க. என்ன பவர் கொடுக்குறாங்க, சிவில் ஜஸ்டிஸ் பவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜட்ஜஸை பொறுத்தவரை 2 ஜட்ஜ் இருப்பாங்க இல்லையா? ஒன்று சிவில் ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார், அதே மாதிரி கிரிமினல் ஜட்ஜ் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் 2 ஜட்ஜில் கிரிமினல் ஜட்ஜுக்கு வந்து பவர் அதிகம். ஸோ சிவில் ஜட்ஜோட பவரை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த 1878 இந்த கலெக்டருடைய பேர் என்ன கூப்பிட்றாங்க, மெஜிஸ்ட்ரேட்.
டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ஸோ கலெக்டரோட இன்னொரு பேர் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி வந்து கலெக்டர் சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா கலெக்டருக்கு ஒரு சில இந்த நீதி சம்பந்தமான ஸோ இந்த ஜுடிஷியரி சம்பந்தமான அதிகாரங்கள் இருக்குது. ஸோ அதனால கலெக்டர் என்ன சொல்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் முக்கியமான காரணம். ஓகேவா? அதாவது முதல்ல 1772 இவங்களுக்கு வெறும் ரெவன்யூ கலெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. பட் 1787 தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த மெஜிஸ்ட்ரேட் பவரும் எக்ஸ்ட்ரா வந்து கலெக்டருக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து கலெக்டருடைய முக்கியமான பவர் என்ன? ஸோ கலெக்டருடைய முக்கியமான பவர் என்ன அப்படின்னா ஸோ அஸ் அ கலெக்டர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கலெக்டரோட பேரில் இருக்குது கலெக்டர். ஸோ அந்த நிதி வசூலிக்கிறதா அவருடைய முக்கியமான நோக்கம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் நியர்லி ஆல் கவர்மெண்ட் டியூஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் லோன்ஸ், எக்ஸைஸ் ரெவன்யூ, மைனிங் செஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து வசூலிக்கிறமோ அந்த எல்லா விஷயத்தையும் வசூலிக்கிறதுக்கான பவர் வந்து கலெக்டர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இவர் தான் வசூலிப்பாருன்னா இவர் டேரெக்டாக வசூலிக்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு கீழே அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, ஆர்டிஓ அது மாதிரி ரெவன்யூ அசிஸ்டன்ட் இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க வச்சு அந்த பவர் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். பட் அந்த பவர் எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது கலெக்டர் கிட்ட தான் இருக்குது. அவர் அந்த பவர் பிரித்து கொடுத்து அவங்கள்ட்ட வந்து வேலை வாங்குவார். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து சூப்பர்விஷன் ஆஃப் ட்ரெஷரி அண்ட் சப் ட்ரெஷரி. ஸோ ட்ரெஷரி அண்ட் சப் ட்ரெஷரி ஸோ கருவூலம் இருக்கு இல்லையா, கருவூலத்தில் இருந்தால் ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய கருவூலத்தில் இருந்தால் என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய கருவூலத்தை பாதுகாக்கிற முக்கியமான ஆஃபீஸர் யார் அப்படின்னா கலெக்டர். ஸோ கலெக்டர் தான் என்ன பண்ணுறாரு ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய கருவூலத்தை ஸோ டிஸ்ட்ரிக்டோடைய ட்ரெஷரியை பாதுகாக்கிறது வந்து இவர் தான். அதுக்கடுத்து ஆல் மேட்டர் ரிலேட்டட் டு லேண்ட் ரிஃபார்ம், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் லேண்ட் அக்விசிஷன். ஸோ நில சீர்திருத்தங்கள் இந்த லேண்ட் ரிஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த லேண்ட் ரிஃபார்ம் பண்ணுறது, அடுத்து நில பதிவு ஸோ லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதுக்கடுத்து நில கையெழுப்படுத்துது. இப்போ அரசாங்கத்துக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, நிலம் தேவை இல்லையா. அப்போது அந்த நிலத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கையகப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நடைமுறைப்படுத்துறது யார் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதையும் வந்து நடைமுறைப்படுத்துவார். ஓகே, ஸோ பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஸ்டேட். ஸோ கவர்மெண்ட்டுடைய தோட்டங்கள் இந்த மாதிரியான சொத்துக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது இவர் தான். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக மெஜிஸ்ட்ரேட். ஸோ மாஜிஸ்ட்ரேட்டாக இவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, ஸோ இந்த ஜுடிஷியரி சம்பந்தம் மாஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஜுடிஷியரி சம்பந்தமான பவர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல சூப்பர்விஷன் ஆஃப் போலீஸ் அண்ட் ஜெயில்ஸ். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஜெயிலு அதே மாதிரி போலீஸ் இது எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னா இவருடைய பொறுப்பு. இவருக்கு கீழே தான் வந்து எல்லா விஷயங்களுமே அந்த ஜெயிலு போலீஸ் எல்லாமே இவருடைய மேற்பார்வையில் தான் இருக்கும். ஸோ அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. சூப்பர்விஷன் ஆஃப் சப்பார்டினேட் எக்ஸிக்யூஷன் மேஜிஸ்ட்ரசி. ஸோ துணை நிர்வாக மேஜிஸ்ட்ரேட் இருக்கார் இல்லையா, ஸோ அதை வந்து மேற்பார்வையிடுவார். அதுக்கப்புறமா இஷ்யூ சர்டிஃபிகேட் ஆஃப் டொமிசில், ஷெட்யூல்ட் அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் இதுக்கான சர்டிஃபிகேட். ஸோ பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான முக்கியமான சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறது இவர் தான். அதுக்கடுத்து கஸ்டடி, டிடென்ஷன், வாரண்ட் அண்டர் ஸ்பெஷல் ஆன்டி கிரைம் செக்யூரிட்டி எனாக்மெண்ட். ஸோ சில சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நபர்களை அரெஸ்ட் வைக்கிறதுக்கும் இவருக்கு வந்து அதிகாரம் வந்து இருக்குது. அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அதிகாரம் இருக்குது. டு இஷ்யூ ஆர்டர் வென் தெர் இஸ் த்ரெட் டு பப்ளிக் பீஸ் அண்ட் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். ஸோ இந்த 144 தடை உத்தரவு போடுறாங்கல்ல, ஸோ அந்த 144 தடை உத்தரவு போடுறப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் வந்து எஸ்பியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு 144 தடை உத்தரவு போடலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதும் இவர் தான். இந்த போலீஸ் சம்பந்தமான விஷயம்லாம் ஈடுபடுறாருல, ஸோ அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் வந்து எஸ்பி கூட கன்சல்ட் பண்ணுவார். எப்படி வந்து நிர்வாகத்துக்கு ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கலெக்டர் முக்கியமோ ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு நபர் தான் யார் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய லாண்ட் ஆர்டர் பார்த்துக்கிற எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க முக்கியமான நபர். ஸோ அப்போ இந்த பவர்ஸ் எல்லாமே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார், எஸ்பி கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த முடிவுகள்லாம் எடுப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்து அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த லீவ் தாசில்தார் இந்த மாதிரி முக்கியமான நபர்களுக்கு வந்து லீவ் அலோகேட் பண்ணுறது, அடுத்து சேலரி பென்ஷன், டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாஃப் வந்து சேலரி பென்ஷன் இதுக்கு எல்லாமே ஃபைனல் அத்தாரிட்டி இவர் தான். எல்லாத்துக்குமே தனித்தனி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. பட் இது எல்லாத்துக்குமே அந்த ஆஃபீஸ் எல்லாமே பவர் யார்கிட்ட இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட இருந்தால் பவர் வந்து போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி விஐபிலாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டே அவங்களுடைய விசிட் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கட்டுப்படுத்துறது எல்லாத்தையுமே யாருடைய தான் கலெக்டருடைய பவர் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அதிகமான பவர் இருக்குது. ஓகேங்களா? கலெக்டரை பொறுத்தவரை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஸோ ஒரு நாட்டுக்கு இந்தியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு அதை பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா பிஎம் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் லெவலில் வருது அப்படின்னா சிஎம் வந்து பார்த்துப்பாரு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது அப்படின்னா அதை முழுக்க பொறுப்பேற்று அது சம்மந்தமாக நிவாரண விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிறதுக்கான அத்தாரிட்டி யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரைசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்.
ஸோ கிரைசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் சீஃப். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த மாதிரி எமர்ஜென்சிலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போது கிரைசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் சீஃப். ஸோ கிரைசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் சீஃப் யார் அப்படின்னா நம்மளுடைய கலெக்டர் தான். அவங்கள கலெக்டர் தான் வந்து என்னது கிரைசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் சீஃப். அதே மாதிரி சேர்மன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை மொத்தம் 3 லெவல் அத்தாரிட்டி இருக்கும். ஒன்று நேஷனல் லெவலில் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கும், அதுக்கு தலைவர் யார் பிஎம். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கும், அதுக்கு தலைவர் வந்து சிஎம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கும். ஸோ இதுக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கலெக்டர் தான் வந்து தலைவர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தலைவராக இருந்து ஒரு ஒரு சம்திங் ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு. ஸோ அதுக்கு முழு வேலைகள் பார்க்குறது இவர் தான். எவாக்குவேட் பண்ணுறதுலேருந்து மக்களை ரீலோகேட் பண்ணுறதுலேருந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குறது எல்லா விஷயங்களுமே யார் தான் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பண்ணுவார். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு நிறைய எக்கச்சக்கமான பவர்ஸ் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எலெக்ஷன். ஸோ ஒரு ஸ்டேட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷனோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்ஷனோ நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த எலெக்ஷன் சம்மந்தமான இதில் நிறைய பவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன பவர்ஸ் அப்படின்னா டிசிக்னேட்டட் அஸ் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இவர் தான் இருப்பார். அதே மாதிரி ஃபங்க்ஷன் அஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாத்துலையுமே வந்து இவர் தான் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸராகவும் ஆக்ட் ஆவார். ஸோ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இவர் தான். அதே மாதிரி ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் வந்து இவர் தான். அதுக்கடுத்து ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் அண்ட் ஹோல்டிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஸோ இந்த எலக்ட்ரல் ரோல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, ஸோ எலக்ட்ரல் ரோல் வாக்காளர் அட்டை. ஸோ வாக்காளர் அட்டை இல்லை, அந்த வாக்காளர் பட்டியல். இந்த வாக்காளர் பட்டியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முக்கியமான அத்தாரிட்டி யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தான் வந்து வாக்காளர் பட்டியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் தேர்தலில் சிறப்பாக நடத்தி முடிக்கிறதுக்கான வேலையும் வந்து இவருக்கு தான் இருக்குது. இது எல்லாமே முக்கியமான வேலைகள். ஸோ இது இல்லாமல் எக்கச்சக்கமான பவர்ஸ் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதுக்கும் வந்து இவருக்கு தான் வந்து பவர் இருக்குது. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான பவர்ஸு. ஓகேங்களா? ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் என்ன அப்படின்னா விஏஓ. என்னது? விஏஓ. ஸோ நிறைய பேர் வந்து இந்த விஏஓ எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அந்த போஸ்டிங் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எராவை பொறுத்தவரை அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா லோக்கல் சீஃப்டியன்ஸ், ஜமீன்தார், இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. லோக்கல் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வரி வசூலிக்கிறதுலேருந்து லாண்ட் ஆர்டர்ல இந்த மாதிரி எல்லாமே யார் பார்த்துப்பா? ஜமீன்தார்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பாங்க. அப்படி இல்லைனா லோக்கல் சீஃப்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இப்போது யார்கிட்ட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போகுது அப்படின்னா விஏஓ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் இந்த விஏஓக்கு பதிலாக கர்ணம் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருந்துச்சு. கர்ணம், வில்லேஜ் கர்ணம் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருந்துச்சு. இது என்னன்னா ஹெரிடிட்டரி போஸ்டிங், பரம்பரையாக வர்ற ஒரு போஸ்டிங் வந்து இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1980 1980 ஸோ 1980 எப்போ 1980 இந்த கர்ணம், ஸோ 1980 இந்த கர்ணம் அப்படிங்கிற போஸ்டிங்கை அபாலிஷ் பண்ணிட்டு என்ன போஸ்டிங் கொண்டு வர்றாரு அப்படின்னா விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான போஸ்டிங் வந்து யார் கொண்டு வர்றாரு? நம்மளுடைய எம்ஜிஆர் வந்து கொண்டு வர்றாரு. எப்போ 1980 இந்த போஸ்டிங் வந்து கொண்டு வர்றாரு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த விஏஓடைய முக்கியமான ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய முக்கியமான இது என்னன்னா நில வருவாய். ஸோ கிராமத்தில் உள்ள நில உரிமையாளர்களிடமிருந்து நில வருவாயை வசூலிப்பதே விஏஓ முதன்மையான பணி. சொன்னால் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் இருப்பாங்கல்ல, ஸோ நில உரிமையாளர்கள், அவங்க கிட்ட இருந்து நில வருவாயை வசூலிக்கிறது இவருடைய முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா லேண்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ கிராமத்தில் உள்ள அந்த நில பதிவேடுகள், ஸோ லேண்ட் ரெக்கார்டு, இந்த மாதிரியான பத்திரங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ பத்திரங்கள் யார்கிட்ட இருக்குது, யார்கிட்ட இருந்து யாருக்கு விற்கிறாங்க வாங்குற மாதிரி இந்த கிராமத்தில் உள்ள இந்த லேண்ட் ரெக்கார்டை மேனேஜ் பண்ணுறதுல இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஏதாச்சும் ஒரு நிலம் வந்து ஒருத்தவங்க இன்னொருத்துக்கு ஆள் கை மாறி இருக்குது அப்படின்னா எல்லா விஷயமே இவருக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
லேண்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸில். ஸோ லேண்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸில் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்டேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் லேண்ட் ரெக்கார்ட், ஆல்சோ ஒன்று பட்டா ரெக்கார்ட். ஸோ பட்டா ரெக்கார்ட் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறது யார்? இவர் தான். அதுக்கடுத்து இஷ்யூ ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட். ஸோ உரிமைக்கான ஆவணங்கள், ஸோ நில உரிமைக்கான ஆவணங்கள்லாம் வழங்குவாங்கல்ல, இது லேண்ட் வந்து உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நில உரிமைக்கான ஆவணங்கள் வழங்குறதுலையும் முக்கியமான ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா விஏஓ கிட்ட இருக்குது. ஸோ நிலம் தொடர்பான பரிவர்த்தனைகளுக்கு நில உரிமை சான்றாக செயல்படும் நில உரிமையாளர்களுக்கு பட்டா மற்றும் சிட்டா, அந்த பட்டா வழங்குறது, சிட்டா வழங்குறது, நில உரிமையாளர்களுக்கு வந்து பட்டா சிட்டா அந்த டைம்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வழங்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய இவர் தான் வந்து விஓ தான் வழங்குறாரு. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக லோக்கல் கவர்னன்ஸ். ஸோ பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, ஸோ பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து இருக்குது, அதே மாதிரி வந்து கிராம சபை கூட்டங்கள்லாம் கூட்டுறப்போ அதை வழி நடத்துறது யார் அப்படின்னா விஓ தான் வந்து வழி நடத்துவார். ஸோ அதில் என்னென்ன தீர்மானங்கள் போட்டிருக்கோ அதை நிறைவேற்றுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி கிராம சபை, இந்த பஞ்சாயத்து, இந்த விஷயங்களை வழி நடத்துறதையும் விஏஓ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுவார். ஓகேவா? அடுத்து பாருங்க, வெல்ஃபேர் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஹெல்ப் வில்லேஜஸ் அப்ளை ஃபார் த கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம். ஸோ அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்காக நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து போடுறாங்க இல்லையா. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து போடுறாங்க. அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்றதுல இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்காற்றுறாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, ஸோ மக்களை வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது வந்து இவர் வந்து பண்ணுறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அதுக்கப்புறமா டிஸ்பவுன்ஸ் ஆஃப் பென்ஷன். ஸோ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, நிறையா அந்த ஓய்வூதியங்கள் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ சோஷியல் வெல்ஃபேர் பென்ஷன், ஓல்ட் ஏஜ் பென்ஷன், விடோ பென்ஷன், டிசபிலிட்டி பென்ஷன், இந்த மாதிரி நிறைய பென்ஷன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு போய் சேர்றதில்ல இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு சென்செக்ஸ் கணக்கெடுக்க வர்றப்போ ஓட்டருக்கு ரிஜிஸ்டர் கணக்கெடுக்க வர்றாங்கல்ல. ஸோ ஒரு 11 ஆண்டுகளுக்கும் இந்தியாவில் நடக்குது. ஒவ்வொரு 11 ஆண்டுகளுக்கும் இந்தியாவில் சென்செக்ஸ் கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க இல்லையா. அந்த சென்செக்ஸ் கணக்கெடுப்பு வந்து ஒரு கிராமத்தில் நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போது அந்த சென்செக்ஸ் அதிகாரிகளுக்கு கைட் பண்ணுறது, அவங்களை வழி நடத்துறதுல முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணுறா? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த கிராமங்களில் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கேம்ப்ஸ்லாம் நடத்துவாங்க. அதேமாதிரி வந்து வாக்காளர் சீட் வந்து சரிபார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு, இந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ விஏஓ அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஒரு மாநிலம் லெவலில் கலெக்டர் என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான சில வேலைகள் என்ன பண்ணுவார் அப்படின்னா விஏஓ வந்து கிராமம் லெவலில் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே? ஸோ அதுக்கடுத்து டூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் எமர்ஜென்சி விஏஓ பிளே எ விச்சுவல் இன் கோஆர்டினேஷன் அமாங் ரிலீஃப் ஒர்க்ஸ். ஸோ இந்த இயற்கை பேரிடர்லாம் ஏற்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து நிர்வாகத்தை ஒருங்கிணைக்கிறதுல முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணுறா? விஏஓ முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஓகேவா? அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர் சம்பந்தம், சட்ட ஒழுங்கு சம்பந்தமான விஷயத்தை, இப்போ ஒரு இடத்துல ஒரு கலவரம் ஏற்படுது, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கொள்ளை இந்த மாதிரி சம்திங் கிராமத்தில் ஒரு என்ன இது பண்ணாலும் அதோடைய ஃபஸ்ட்டு கான்டாக்ட் யார்? இவர் தான். விஏஓ கிட்ட தான் தெரியப்படுத்துவாங்க. விஏஓ தான் என்ன பண்ணுவார், அடுத்து போலீஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ போலீஸ் வந்து எந்த விஷயத்தை முக்கியமான குற்றங்களை விசாரிக்கிறதாலும் பக்கத்தில் விஏஓ வச்சுட்டு அவர் கூட தான் வந்து அந்த விசாரணை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடத்துவாங்க. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. அதுக்கடுத்து பப்ளிக் கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங். ஸோ இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆஃபீஸரோ வந்து குறைதீர்க்கும் கூட்டத்துக்காக கிராமத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த ஆஃபீஸர்ஸ் அசிஸ்ட் பண்ணுறது, கைட் பண்ணுறது எல்லாமே யார் பண்ணுவா? விஏஓ வந்து பண்ணுவார். ஸோ அடுத்து கடைசியாக டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ விஏஓஸ் ஆர் ரெக்யூர்ட் டு மெயின்டைன் வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ். ஸோ விஏஓ வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவார். கிராமத்தில் உள்ள மக்களை பார்த்தோன்னா சில முக்கியமான டேட்டாஸ், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுப்பார். ஸோ அதுக்கப்புறமா சில விஷயங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குற இந்த மாதிரியான ரோல்களும் விஏஓக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து விஏஓவுடைய முக்கியமான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம இப்போது இந்த விஏஓட நிறுத்திக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த டாபிக், ஸோ அடுத்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ சம்திங் வேறு ஏதோ டாபிக் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான விளக்கம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை ஒரு கிளாஸ் இருக்குது, வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரெண்டுமே ஆப்பில் தான் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போ அப்படிங்கிறது ஆப் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து கிளாஸ் அப்டேட் பண்ணுவாங்க, என்னென்ன கிளாஸ் நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வேறு டவுட் இருக்கா? அதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஓவர் வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஓரி பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு சிலபஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அதில் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஸோ கலெக்டருடைய அந்த போஸ்டிங் வந்து எப்படி உருவாச்சு, இந்த கலெக்டர் அப்படிங்கிற நபருக்கு வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ கலெக்டர் வந்து 1772 வந்து வாரன் ஹேஸ்டிங் உருவாக்கியிருந்தார். ஸோ அதுக்கடுத்து அவருக்கு வந்து அஸ் அ கலெக்டராக சில வேலைகள் பண்ணுவார், அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக சில வேலைகள் இருக்குது. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் சில முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. அடுத்து முக்கியமாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்போது, ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் ஸோ டிசாஸ்டர் அப்போ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதில்ல, பேரிடர் மேலாண்மையில். அடுத்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கலெக்டர் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், விஏஓ. ஸோ விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங் வந்து எப்படி உருவாச்சு, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங் எப்படி இருந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் எப்படி எமர்ஜ் ஆச்சு. 1980 கர்ணம் அப்படிங்கிற போஸ்டிங் அபாலிஷ் பண்ணிட்டு யார், நம்மளுடைய எம்ஜிஆர் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொண்டு வராரு. ஸோ அடுத்து இவருடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மெட்டீரியலை வந்து நான் முடிஞ்ச நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் இது மட்டுமே போதுமானது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மீதி இருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து அந்த பர்டிகுலர் போஸ்டிங் வந்து எப்போ உருவாச்சு, அந்த போஸ்டிங் ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ அதோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், ஏன்னா இதில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களுடைய ரோல்ஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கங்க. ஸோ வேறு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 டேஸாக நமக்கு வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு 7 நாள் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த 7 நாளில் எல்லா டாப்பிக்குமே நம்ம 2 இயர்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து ரீசனிங்கு, இங்கிலீஷ், தமிழ், இந்த மாதிரி எல்லா கிளாஸஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராப்பராக நம்மளுடைய இந்த ஃப்ரீ கிளாஸ், இந்த வார்ம் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க 2ADக்கு. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணும்போது Y913 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.